அதான் நான் அமெரிக்கா போயிட்டு வந்ததும் இது மறுபடியும் அமெரிக்காவா? அது வரைக்கும் நீ வேணா என் மடியில வந்து படுத்துக்கலாம், இல்ல என் பக்கத்துல வேணாலும் படுத்துக்கலாம். ஆனா அதுக்கு மேல அனுமதி கிடையாது. ஓகே ஓகே மிஸ்டர் சண்முகம், போ போய் படு போ. வேதாளம் மறுபடியும் முருங்கமரம் ஏறின கணக்கா மறுபடியும் அமெரிக்காவுன்னு சொல்லியே மிரட்டுதால. உண்மையிலேயே நம்மளை விரும்பி தான் வந்தாளா, இல்ல சும்மா சுத்தல்ல விட்டு பார்க்கலான்ட்டு நினைக்காளா? படு. ஒண்ணுதான். ஓ, இங்கே படுக்கிறியா? சரி. போ. லூசு, நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்டா. ஆனா உன்னை சுத்தல் விடணும். என் புச்சி. என்ன பாக்குற? படு. தேங்க்ஸ். இல்ல தேங்க்ஸா? எதுக்குடா? இல்ல ரத்னா கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்துக்கிடலாம்னு சொன்னேன். நல்ல வேலை கனி கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்லல. அதுக்குதான். படுறா இடியட். முருகா, இப்படி நீ என்னைய பேச்சுலராகவே வச்சு பார்க்குதியே, உனக்கு அதில் அப்படி என்ன சந்தோஷம்? கடைசி வரைக்கும் ஒன்றுமே ஆகாம தான் வந்து உங்ககிட்ட சேருவோம் போல இருக்கு. பிளான் எல்லாம் புரிஞ்சு போச்சு. ஏம்ல, நம்ம அந்த சுதந்திரத்துக்கிட்டே போயிருந்துருக்கலாம். இவர் ஆறு என்னன்ட்டு தெரியாம. டேய், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபீல்டில் எக்ஸ்பர்ட். இவரு டைவர்ஸ் கேஸ்ல எக்ஸ்பர்ட். அதான் இவர்கிட்ட வந்திருக்கோம். சிஸ்டர், வழக்கமா இந்த டைவர்ஸ் கேஸ்னா 6 மாசம் 1 வருஷம், சில சமயம் பல வருஷ கணக்கா ஆகும்னு சொல்றாங்களே. ஆமா, கட்டாயம் 6 மாசம் செப்பரேஷன் பீரியட் தேவைப்படும். ஆனா இங்க அந்த பிரச்சனை இல்லைன்னு அட்வொகேட் சொன்னாரு. ஏற்கனவே வெங்கடேஷும் ரத்னாவும் பிரிஞ்சிருக்காங்கங்கிற சாட்சி இருக்கு. வெங்கடேஷ் ரத்னாவை கொலை பண்ண முயற்சி பண்ணதா கேஸ் வேற இருக்கு. அதனால சீக்கிரமே கிடைச்சிரும்னு சொன்னாரு. வாங்க தர்மார்த்தா மேடம். வாங்க பிரசிடென்ட் சார். வணக்கம். உட்காருங்க 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 சார். கோர்ட்ல கேஸ் முடிஞ்சு சில ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிட்டு வர லேட் ஆயிடுச்சு. சாரி, ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்களா? இல்ல சார், பரவாயில்ல. நாங்களும் இப்பதான் வந்தோம். சண்முகம் உங்களுக்கு தெரியும்ல? இவரு அறிவழகன். வணக்கம் சார். அறிவு, இவர்தான் அட்வொகேட் சிங்காரம், டிவோர்ஸ் கேஸ் எக்ஸ்பர்ட். பரணி உங்ககிட்ட எல்லா டீட்டெயிலையும் சொல்லிருப்பாவுல? ஆமா, எல்லா டீட்டெயில்ஸையும் ஃபுல்லா படிச்சிட்டேன். வெங்கடேஷ் கேஸ் டீட்டெயில்ஸையும் அனுப்பியிருந்தாங்க, அதையும் பார்த்துட்டேன். கேஸ் எல்லா விதத்திலையும் நமக்கு சாதகமா இருக்கு. சார், இந்த டைவர்ஸ் எங்க குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியம் மட்டும் இல்ல, ரொம்ப அவசரமும் கூட. கேஸ் போட்டு ஒரு 2 வாரத்துல டைவர்ஸ் வாங்கி தர முடியுமா? 2 வாரத்துல எதுவும் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஹியரிங் வர்றதுக்கே எப்படியும் 1 வீக் ஆயிடும். அதுக்கப்புறம் தான் மற்ற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம். ப்ளீஸ் சார், எப்படியாவது சீக்கிரமா முடிச்சு கொடுத்துருங்க. ஓகே, ஸ்பெஷல் கேஸ்னு போட்டு முடிச்சிடலாம். அப்படி என்ன அவசரம்னு தெரிஞ்சுக்கலாமா? இவர் அறிவழகன் இருக்கார்ல, இவருக்கு தான் ரத்னாவை ரீமேரேஜ் பண்ணி வைக்கலாம்னு இருக்கோம். அதான் கேக்குறோம். ஓ, மாப்பிள்ளையே அவங்க டைவர்ஸ்க்கு வந்துட்டாரா? சார், லவ் பண்றேன் சார். கொஞ்சம் நெஞ்சலாம் இல்ல, 5th ஸ்டாண்டர்ட்ல இருந்து லவ் பண்றேன் சார். அதான் கொஞ்சம். நீ சொல்றத பார்த்தா ஏதோ இங்கிலீஷ் சாங்ல வர லிரிக்ஸ் மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்ல சார், என் தங்கச்சி பாவம், இந்த கல்யாணத்தினால அவ ரொம்பவே நொந்து போயிருக்கா. அதான் அவளுக்கு உடனே ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும். அவளுக்கு அப்புறம் இன்னும் 2 தங்கச்சிங்க இருக்காளுவ. அதுதான். கவலைப்படாதீங்க, நிச்சயமா கூடிய சீக்கிரமே கேஸை ஃபைல் பண்ணிடலாம். எப்படியும் நான் ஃபர்ஸ்ட் ஹியரிங்லயே டைவர்ஸ் வாங்கி கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றேன். ஓகே, இந்த கேஸுக்கு எப்ப என்ன வேணாலும் எனக்கு கால் பண்ணுங்க சார், நான் சொல்றேன். சரிங்க மேடம். சரி, இப்ப நாங்க கிளம்புறோம் சார். தாராளமா கிளம்புங்க மேடம், கவலைப்படாம போயிட்டு வாங்க. சரி சரி. சார். ஓகே ஓகே வரோம் சார். அப்ப நாங்க வரோம். ரொம்ப நன்றி சார்.
ஏம்ல சரியான ஆளதாம்ல பார்த்து பிடிச்சிருக்க. கொஞ்சம் தான் பேசுறாரு, ஆனா தெளிவா பேசுதா. அப்படியே எனக்கே அவர் மேல இப்பதான் ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. போன்ல பேசினப்பவே ரொம்ப ஷார்ப்பா பேசினாரு. அதான் இவர்கிட்டயே கேஸ் கொண்டு போவோன்னு முடிவு பண்ணேன். என்ன வாத்தி, உனக்கு என்னடா இங்க வேலை? இல்லை வாங்கினதெல்லாம் பத்தாதா உனக்கு? தேவையில்லாம வம்ப வளர்க்காம ஓடி போயிடு. இல்ல யோ, உனக்கு எனக்கு என்னையா பேச்சு? நான் இவங்கிட்ட பேசிக்கிறேன். ஏண்டா டைவர்ஸ் வக்கீல் கிட்ட உனக்கு என்னடா வேலை? அடுத்தவன் பொண்டாட்டிக்கு ஆசைப்பட்டு டைவர்ஸ் வாங்க வந்துட்டியா? வெங்கடேஷ், பப்ளிக் பிளேஸ்ல எப்படி பிஹேவ் பண்ணணும் உனக்கு தெரியாதா? ஏய், அடுத்தவன் பொண்டாட்டிக்கு ஆசைப்படுறவனி நீ எல்லாம் பிஹேவியர் பத்தி பேசலாமா? டேய், அப்படிதான்டா பேசுவேன். நடு ரோட்ல வச்சு உன் மானத்தை வாங்க வேண்டாம். என்னடா செய்வா? அன்னைக்கு நீ கனிய தூக்கும் போதே உன்னை கொன்னு போட்டிருப்பேன். நீயா வந்து என் கோவத்தை கலரி சாவாத. வேணாண்டா, ஓடி மரியாதையா ஓடி போ. சண்முகம் வேணாம், வேணாம் சண்முகம், விடு, நான் பாத்துக்கிறேன். ஏ வெங்கடேஷ், உன் மேல கேஸ் இருக்கிறதெல்லாம் பத்தாதா? இந்த கேஸ்லயும் போடணுமா? பேசாம போக மாட்டேன். எங்க குடும்பத்தை பிரிக்க உங்க ஒட்டுமொத்த குடும்பமும் சேர்ந்து வேலை பாக்குறீங்களா? நீங்களா சேர்ந்து என் வீட்டுக்காரிய வேற எவனுக்கோ கட்டி வைக்க பாக்குறீங்களா? ஏய், எவனுக்கோ இல்ல, எனக்கு தானே கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாங்க. இப்ப என்னடா பண்ணுவ? ஏய், கொன்றுடா உன்னை. ஐயோ அப்பா, பயந்துட்டேன்பா. இங்க பாரு, இதுக்கெல்லாம் பயந்தவன் நான் கிடையாது. நீ ஒழுங்கா அவன் கூட வாழ்ந்திருந்தா எதுக்கிட்ட அவன் பொண்டாட்டி உன்னை டைவர்ஸ் பண்ண போறாங்க? கட்டின பொண்டாட்டியை வச்சு வாழ துப்பு இல்ல. சண்டைக்கு வந்துட்டேன் இவ்வளவு ஒரு ஆம்பளன்னு. ஓவரா துள்றிய. அவசரமா டைவர்ஸ் வாங்குறேன்னா எதுக்கு? அவசரமா கல்யாணம் பண்றதுக்கா? அப்போ ஆல்ரெடி 2 பேருக்கும் சாந்தி முகூர்த்தம் முடிஞ்சிருச்சா? இரு சண்முகம், எவ்வளவு அசிங்கமான ஆள்டா நீ. பொண்டாட்டி பொண்டாட்டின்னு வார்த்தைக்கு வார்த்தை ரத்னாவை சொல்லுவ. அவளை பத்தி ஒரு புருஷன் பேசுற பேச்சா இது? நீ தள்ளுல, அவனை நான் பாத்துக்கிட்டே. இரு சண்முகம், நமக்கு நம்ம வேலை முடியணும். நீ பொறுமையா இரு. மனுஷனா நீ? ரத்னாவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு உன்னை வீட்டுல தங்க வைக்க ரத்னா கிட்ட போய் பேசின பாரு. என் வாழ்க்கையிலேயே நான் பண்ண பெரிய தப்பு அதுதான்டா. அதுக்காக நான் இப்ப வரைக்கும் ஃபீல் பண்றேன். அந்த தப்ப சரி பண்ணதான் நான் இப்ப வரைக்கும் போராடிட்டு இருக்கேன். ஆனா நீ இப்ப வரைக்கும் ரத்னா வாழ்க்கையை கெடுக்கதான் துடிச்சிட்டு இருக்க. இந்த லட்சணத்துல நல்லவ வேஷம் வேற போடுறியா? நீ எல்லாம் இந்த சமூகத்துக்கே அசிங்கம்டா. மேடம், இந்த பொண்ணுதான் மாலதி. இப்பதான் வர்றாங்க மேடம். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துருச்சா? எஸ் மேம். இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் உனக்கு கிடைக்கிறதுக்காக நான் பல வேலைகளை பார்த்திருக்கேன். சாதாரணமா உனக்கு இது கிடைக்கல. நீங்க சொல்றது புரியுது மேம், பட் அது ஏன்னு தான் எனக்கு காரணம் புரியல. உடனே அவசரப்பட்டா எப்படி? எல்லாத்தையும் புரிய வைக்கதான் உன்னை வர வச்சிருக்கேன். நான் சொல்றத நீ எந்த கேள்வியும் கேட்காம செய்யணும். அப்படி செஞ்சா மாச சம்பளத்தை விட உனக்கு அதிக சம்பளம் கொடுப்பேன். அதை நீ எதிர்பார்க்கறத விட அதிகமா இருக்கும். அது உனக்கு ரொம்ப தேவையானதும் கூட. சரிங்க மேடம், இப்ப நான் என்ன செய்யணும்? குட். கற்பூர மாதிரி கப்புன்னு பிடிச்சிக்கிட்டேன். டீச்சர்னா இப்படிதான் இருக்கணும். அந்த ஸ்கூல்ல அறிவழகன்னு ஒரு வாத்தியார் வேலை செய்யறான். அவன் கூட நீ நெருங்கி பழகணும். நெருங்கினா
ரொம்ப நெருங்கி பழகணும். சரிங்க மேடம். ஆனா நான் ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா? இப்பதானே மேடம் சொன்னாங்க ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்க கூடாதுன்னு. சொன்னதை செய்யணும், அவ்வளவுதான். கொஞ்சம் பொறுமையா இரு குரு. ம். பாக்குறது டீச்சர் வேலை. கேள்வி கேட்டே பழகிருப்பாங்கல்ல, டக்குன்னு மாத்திக்க முடியாதுல்ல. நான் சொல்றத பண்றதுனால உனக்கு சம்பளம் மட்டுமா கிடைக்க போகுது? தப்பு பண்ணி ஜெயில இருக்கானே உன் அண்ணன், அவனை ரிலீஸ் பண்ண போறேன். அது உனக்கு வேணுமா வேண்டாமா? அது எப்படி மேடம் உங்களுக்கு தெரியும்? எனக்கு எல்லாமே தெரியும். ப்ளீஸ் மேடம், அவனுக்காக தான் நான் எல்லாத்துக்கும் ரெடியா வந்திருக்கேன். உன்னை நான் தப்பு பண்ண சொல்லல, ஒரு குடும்பத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு உதவியா கேக்குறேன். அந்த அறிவழகன் கூட நான் ரொம்ப நெருங்கி பழகணும், அவ்வளவுதானே மேடம்? சாதாரணமா இல்ல, அந்த ஸ்கூலோட பிரின்சிபல் ரத்னா கண்ல படுற மாதிரி நெருக்கமா பழகணும். அவளுக்கு கோபம் வர்ற அளவுக்கு பழகணும். ஐ மீன், நீயும் அந்த அறிவழகனும் கல்யாணம் பண்ணிக்க போறீங்களோன்னு அவளுக்கு சந்தேகம் வரணும். அந்த அளவுக்கு. சண்முகம், இவன் ஒரு சாக்கடை. இவன் அடிச்சா நமக்கு தான் உடம்பு அழுக்காகும். வா சண்முகம், நாம போலாம். அறிவு, வாங்க போலாம். ஏய் அறிவு கேட்ட அறிவு, நான் உசுரோட இருக்கிற வரைக்கும் ரத்னாவை உனக்கு கிடைக்க விட மாட்டேன்டா. டேய், நான் சொன்னதுக்காக தான் அமைதியா இருக்கா சண்முகம். இல்ல உன்னை இங்கேயே வெட்டி போட்டுருவான். உனக்கு டைம் சரியில்லை, போயிடு இங்க இருந்து. ஏய், என்ன போக சொல்றதுக்கு நீ யாரு? பத்து டீங்க ஏன் முன்னாடி அவளை டீ போட்டு வச்சியா? நீ செத்தல. சண்முகம் விடு. சார் 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 வேணாம் சார். விடு. சார் வேணாம் சார். வருவோம் சார். சொன்னா கேளுங்க. சொன்னா கேளுங்க சார், விடுங்க சார். டேய், என்னடா அட்வொகேட் ஆபீஸ்லயே வந்து இப்படிதான் பண்ணுவியா? லா அண்ட் ஆர்டர்ல சொல்லி உள்ள போட்டுருவேன். போடா சார், கூட்டிட்டு போங்க சார். சார் வாங்க சார். ஏய் விடுடா. போயா விடுடா. சார் வாங்க சார், இங்கிட்டு சார் கூட்டிட்டு போங்க. சொன்னா கேளுங்க, முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. போங்க சார். என்ன பிரசிடென்ட் சார்? சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். பரவாயில்ல மேடம், பார்த்து போங்க. போயிட்டு வாங்க. வாங்க அறிவு. பண்ணிட்டேன் மேடம். பட் அவங்கள ஏன் பிரிக்கணும்? அந்த ரத்னா வெங்கடேஷனோட மனைவி. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வர்றது சகஜம்தான். அத பயன்படுத்தி அந்த அறிவழகன் இவங்க 2 பேரையும் ஆல்மோஸ்ட் பிரிச்சுட்டான். அத தடுத்து வெங்கடேஷனை ரத்னா கூட சேர்க்க தான் உன்னை நான் இத பண்ண சொல்றேன். சரிங்க மேடம், ஒரு குடும்பத்தை சேர்க்க தானே பண்ண சொல்றீங்க, நான் பண்றேன். என் கண்ணனை வெளியில விட்டுருவீங்கல்ல? அதுதானே உனக்கு கிடைக்க போற உண்மையான சன்மானம். மேடம் மேடம், என்ன வெங்கடேஷன், என்ன பார்க்க வரதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணிட்டு வரணும்னு உனக்கு சொல்லிருக்கேன்ல? இல்ல மேடம், ரொம்ப அர்ஜென்ட், அதான் நேர்ல பார்க்கலான்னு வந்தேன். என்னாச்சு? அந்த சண்முகம் ரத்னாவுக்கு டைவர்ஸ் வாங்க போறான். என்கிட்ட இருந்து அவளை பிரிக்க போறான் மேடம். 2 வாரத்துல டைவர்ஸ், அதுக்கப்புறம் கல்யாணம்னு சொல்றான். அதுக்கு என்ன இப்போ? இல்ல மேடம், நான் உங்களுக்கு உதவி பண்ணதே அந்த ரத்னாவை பழிவாங்க தானே. நீங்க என்ன இப்படி கேக்குறீங்க? என்ன மேடம், என்ன கழட்டி விடுறீங்களா? அப்ப நீங்க சொன்னதெல்லாம் பொய்யா? டேய் நிறுத்து. என்ன யாருன்னு நினைச்ச? நான் வைஜெயந்தி. வாக்கு கொடுத்தா மாற மாட்டேன். மேடம், அங்க உங்க வேகமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க மேடம். இதோ நிக்கிறாளே, இவதான் மாலதி. யார் மேடம் இவங்க? இவதான் உன் வாழ்க்கையில விளக்கேத்தி வைக்க போறவ. எனக்கு புரியல மேடம். புரியுற மாதிரி சொல்றேன். மாலதி, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. சரிங்க மேடம். இவர்தான் நீங்க சொன்ன வெங்கடேஷா? ஆமா குரு. ஓகே மேடம். மேடம், நீங்க என்ன செய்றீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அது உனக்கு புரிய வேண்டிய அவசியம் இல்ல. நல்லா கேட்டுக்கோ.
மாலதி அந்த ஸ்கூலுக்குள்ள அனுப்பி வைக்கிறதே அந்த அறிவழகன் கூட நல்ல நெருக்கமா பழகத்தான். இவ அந்த அறிவழகன் கூட பழகி ரத்னாவை வெறுப்பேத்துவா. அவங்களோட பழக்கம் ஸ்கூலுக்கே தெரியணும். அதான் முக்கியம். கம 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 வாசனை வருதா, வாசனை வருதா, கம 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 வாசனை வருதா, மசாலா கரம் மசாலா ஒரு கையளவா அத தூவுனா தனன தூவி விட்டா. என்னடி கிச்சன்ல என்ன சர்க்கஸா நடக்குது? இப்படி எட்டி பார்த்துட்டு இருக்கீங்க. நீயே பாரு அந்த கொடுமைய. அவியல் ரெடி, பொரியல் ரெடி, வறுவல் ரெடி, ததிங்கினதம் 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 ததிங்கினதம். என்ன என்ன கொஞ்ச நேரம் தான் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன். என்ன 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 இது புது அவதாரம்? இல்லை, தினமும் நீங்க தான் சமைக்கிறீங்க. பாவம் ரத்னா பள்ளிக்கூடம் போனால்னா பாடா படுதான். வீரா ஸ்டேஷனுக்கு போய் மாடா உழைக்குதான். கனி பள்ளிக்கூடம் போய் படிச்சு படிச்சு மண்டை வீங்கி போய் நிக்கா. நீ என்னடானா கிளினிக் போனினா அங்க பீவர்ல இருந்து கேன்சர் வரைக்கும் எல்லா பிரச்சனையும் பார்த்துட்டு டயர்டா வருத. சரி, ஒரு நாள் உங்க எல்லாருக்கும் நாம சமைச்சு கொடுக்கலாம்ட்டு தான் இன்னைக்கு கரண்டிய நான் கையில எடுத்திருக்கேன். எப்படி? வாசனையெல்லாம் ஓகே, ஆனா ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குமோ? பரணி அண்ணே ரொம்ப நல்லா சமைக்கும்டி. பரணி, நாங்க எல்லாரும் சமைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன 12 வயசுலயே கரண்டி பிடிச்ச கை என் அண்ணன். சமையல்ல பட்டைய கலப்போம். அறிவுக்கும் மாலத்திக்கும் இல்லீகல் கான்டாக்ட் இருக்கிறதா எல்லாரும் நம்ப ஆரம்பிக்கணும். அந்த நேரத்துல நீ ரத்னாவுக்கு சப்போர்ட்டா இருந்தா அவ உன் வசமாயிடுவா. உங்க பிளான் புரியுது மேடம். அந்த நேரத்துல தான் நீ ஒரு வேலையை பார்க்கணும். நான் என்ன வேலை பார்க்கணும்? ஊரே அறிவு மாலத்தியோட அஃபேரை பத்தி பேசிட்டு இருக்கப்போ நீ மாலத்திய கொலை பண்ணிடணும். எது? கொலையா? நானா? என்ன மேடம் சொல்றீங்க? உனக்கு ரத்னாவை பழி வாங்கணுமா இல்ல வாழணுமா? மேடம் ரெண்டும் தான். ஆனா கொலை பண்ணிட்டு நான் எப்படி ரத்னா கூட வாழ முடியும்? உன்னை கொலை பண்ணதா சொன்னேன். ஆனா பழி உன் மேல வராதபடி நான் பாத்துக்கிறேன். என்ன நீ நம்பு. எப்படி பண்றது என்ன பண்றதுன்னு எல்லாம் நான் சொல்றேன். உன்னோட வேலை கொன்னுட்டு பாடிய அறிவழகன் வீட்டுல போடணும். அது போதும். அப்படி செஞ்சுட்டா எல்லாமே சரியாயிடுமா? ஆமா, அறிவழகன் ஜெயிலுக்கு போயிடுவான். அதுக்கப்புறம் அறிவழகன் ரத்னாவோட வாழ்க்கையில இருக்கவே மாட்டான். அப்புறம் ரத்னாவுக்கு ஒன்ன விட்டா வேற ஆப்ஷனே கிடையாது. சூப்பர் பிளான் மேடம், சூப்பர் பிளான். நீங்க என்ன சொன்னாலும் நிச்சயம் நான் அதை செய்றேன் மேடம். அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், உன் வாழ்க்கைக்கு உன்னை விட நான் தான் பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கேன். இனிமே ஏன் முன்னாடி குரலை ஒசத்தி பேசுற வழக்கம் இருக்கவே கூடாது. சாரி மேடம், என்னை மன்னிச்சிருங்க. சரி, நீ கிளம்பு. தேங்க்ஸ் மேடம். அதெல்லாம் ஓகேடி. இன்னைக்கு என்ன இவனுக்கு திடீர்னு சாமி வந்திருக்கு? ஐ மீன் ஞானம் வந்திருக்கு. இலை, இது ஒரு சர்ப்ரைஸ்ல. அதெல்லாம் சொல்லிட்டா தேவாவ. டேய், இது காஃபி குடிக்கிற நேரம்டா. இப்ப போய் சமைச்சிட்டு இருக்க. என்ன அவ்வளவு மூளை இல்லாதவன் நினைச்சிட்டீங்களா? இது காபி குடிக்கிற டைம் எனக்கு தெரியும். அதனால தான் காபி டீன்ட்டு ரெண்டும் போட்டு வச்சிருக்கேன். இங்க பாருங்க, 2 பிளாஸ்க்ல ஒன்னுத்துல இஞ்சி டீ, ஒன்னுத்துல காபி. 6க்கு என்ன வேணுமோ எடுத்து குடிக்க. இந்தாங்க. பரவாயில்லையே, பிளான் பண்ணி தான் வேலையை பாக்குற.
ஓகே, எனக்கு லைட்டா நெஞ்சு கறிக்குது. எனக்கு இஞ்சி டீ தான் வேணும். கொடுக்க முடியுமா? அண்ணன் எனக்கு தலை வலிக்குது, காஃபி தான். எடுத்து குடியில. மேடம், நீங்க ஏதோ ஒரு ஸ்கெட்சோட தான் வேலை பார்க்குறீங்க, எனக்கு புரியுது. ஆனா கேவலம் இந்த வெங்கடேசனுக்காக ஏன் இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னு தான் எனக்கு புரியல. நம்பவும் முடியல மேடம். என்ன பனிஷ்மெண்ட் டிரான்ஸ்ஃபர் முதல்ல எந்த ஊர்ல போட்டாங்க? புதுக்கோட்டை மேடம். ஆனா திருச்செந்தூர் தான் வேணும்னு நான் எதுக்கு பிடிவாதமா கேட்டு வாங்கிட்டு வந்தேன்? அப்பவே எனக்கு இது புரியாம தான் இருந்தது மேடம். யாருக்கும் தெரியாத விஷயம் இது. உண்மையிலேயே என்ன பனிஷ் பண்றதுக்காக வந்ததில்லை இது. இந்த டிரான்ஸ்ஃபர் நான் பழி வாங்கறதுக்காக கேட்டு வாங்கிட்டு வந்த டிரான்ஸ்ஃபர். பழி வாங்குவா? யார் மேடம்? யாருக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லைன்னு எல்லாரும் நினைக்கிறாங்களோ அந்த சண்முகத்தை. சண்முகமா? அவனுக்கும் உங்களுக்கும் பெரிய பகை இருக்கு குரு. என்னோட உள் மனசுல எரியிற நெருப்பு இது. வெளியில காட்டாம வச்சிருக்கேன். இனி அந்த நெருப்புல அந்த சண்முகம் எரிய போறான். அவனோட குடும்பம் தான் அவனுக்கு உசுறு. அத கொஞ்சம் கொஞ்சமா எரிக்க போறேன். கடைசியா அந்த சண்முகத்தை ஒண்ணும் இல்லாம ஆக்க போறேன். அதிகாரத்தோட மோதுனா அட்ரஸ் இல்லாம போயிடுவோமோன்னு அந்த சண்முகத்துக்கு தெரிய வரப்போ அவன் எல்லாத்தையும் இழந்து ஒண்ணும் இல்லாதவனா தெருவிலையோ இல்ல ஜெயிலையோ கிடப்பான். பர்ஃபெக்ட்டான இஞ்சி டீடா. சிலர் நல்லா இஞ்சி போட்டு டீயை காரமாக்கிடுவாங்க. சிலர் வாசனைக்கு இஞ்சியை போட்டு இஞ்சி டேஸ்டே இல்லாம பண்ணுவாங்க. சபாஷ் சண்முகம். சமைக்கிறதுல மட்டும் இல்ல பெஸ்ட். என் தங்கச்சிகளுக்கு ஒரு பிரச்சனை வராம பாத்துக்கிறதுலயே அந்த அண்ணன் பெஸ்ட் தான். அண்ணன் இதுக்கு மேல என்னன்னே நீ செய்யணும்? அக்காவை பிரின்சிபல் ஆக்கி அழகு பார்த்த, என்ன போலீஸ் ஆக்கிட்ட. இது போதாதா? இல்லை, ஆயுசு முழுக்க உங்களுக்குலாம் பாதுகாப்பா இருக்க வேண்டியது இந்த சமூகத்தோட கடமைல. அதை நான் செஞ்சுட்டு தான் இருப்பேன். நீங்க எல்லாரும் போய் ரெடி ஆகுங்க. அண்ணன் சமையல் விருந்து உங்களுக்கு. போங்க போங்க போய் ரெடி ஆகுங்க. இல்லை சனியா, ஐயா பனங்காட்டில் சில வேலைகள்லாம் சொல்லிட்டு வந்தேன். அதனால் சீராக எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கா பாத்தியா? அதெல்லாம் நல்லபடியாக நடந்துட்டு இருக்கியா? மா 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 என்ன எந்திரிச்சிட்டியலா? சரி, 2 பேருக்கும் காப்பி போட்டு வச்சிருக்கேன், குடிங்க வாங்க. மா அதெல்லாம் இருக்கட்டும்மா. அண்ணே நிமிஷம் நில்லு. அண்ணே இல்லை என்னலே காலங்கார்த்தால 2 பேரும் அம்மையை இழுத்து நிக்க வச்சு என்னவோ இழிச்சுக்கிட்டு இருக்கீங்க. என்ன அவளை உட்கார வச்சு பூஜை கீஜை பண்ண போறீங்களா? பூசை தான் பண்ணணும், அதே நேரத்தில் கிஃப்டும் கொடுக்கணும். ஹாப்பி மதர்ஸ் டேமா. உனக்கு அன்னையர் தின வாழ்த்துக்கள். என்னல இது, இன்னைக்கு மதர்ஸ் டேவா? ஆமாமா, முதல்ல சேலையை ஓபன் பண்ணி பாரு, உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லு. ஏலே இதெல்லாம் எதுக்குல? உன் கையால எது எடுத்து கொடுத்தாலும் எனக்கு பிடிக்கும்ல, என் தங்க புள்ள. மா இந்தா, இது என்னோட கிஃப்ட். ஹாப்பி மதர்ஸ் டே. இது என்னல? மா உன்னோட மொபைல் அப்பப்ப ஹேங் ஆகுதுல்ல, அதுல சில நேரத்துல கால் பண்ணா போக மாட்டேங்குது. நீ தானமா என்கிட்ட சொல்லிட்டு இருந்த, அதான் உனக்கு புது மொபைல் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறமா இதுல இருக்க விவரத்தை எல்லாத்தையும் சொல்லித்தரேன்.
இல்ல இப்ப எதுக்குல இதெல்லாம்? அம்மா, இப்பெல்லாம் மொபைலு ரொம்ப அத்தியாவசியமா. வேணான்னு சொல்லாதம்மா, வச்சுக்கோ. இல்லே ஒத்தோட்டி, என்ன இது? கடத்தேங்காயை எடுத்து ஏதோ தங்காசுல வாங்கின மாதிரி ஊருக்கு தெரியற மாதிரி போட்டு உடைக்க. இல்ல அது என் காசுல வாங்கினது தானே. என் காசுல வாங்கி தானே அம்மைக்கு கொடுத்துருக்கேன். எனக்கு என்ன பைத்தியமா? அப்பப்ப ஆன்லைன்ல நான் டிரான்ஸ்பரேட் பண்றேன். அந்த சம்பாதியத்துல தான் அம்மாக்கு நான் எடுத்து கொடுத்தது. உங்க காசுக்கும் எதுக்கும் சம்பந்தமே இல்லை. ஐயா பாத்தீங்களா, ஃபாதர்ஸ் டே வந்துச்சுல்ல, அப்போ உங்களுக்கு ஒரு குச்சி முட்டாய் கூட வாங்கி தரலையே. சனி என்ன மூட்டிலாம் விட வேண்டாம், நேரடியாவே கேளுங்க. அப்பா மாதிரி நடந்துக்கிட்டா ஃபாதர்ஸ் டேக்கு கிஃப்ட் தானா தேடி வரும். முதல்ல உங்க முதலாளிய ஃபாதர் மாதிரி நடந்துக்க சொல்லுங்க. இருந்தாலும் ஃபாதர்ஸ் டே வந்தப்போ நீங்க ஐயாவுக்கு ஏதாவது செஞ்சிருக்கலாம் இல்ல? அதை என் வாயால சொல்ல வேணாம் நினைக்கேன். இல்லே ஒத்த ஒட்டு, நீ என்ன நினைப்பேன்னு எனக்கு தெரியும். ஏலே காலங்கத்தால எதுக்குல அவர்கிட்ட போய் வம்பு வளர்த்துக்கிட்டு இருக்க? எல்லாரும் வாங்க, காபி போட்டு வச்சிருக்கேன், வாங்க. சரி கொடு. வந்து சேர்ந்தானுக்கு பாரு எனக்குன்னு. எசுக்கி இந்தா. எசுக்கி, அடுத்த மதர்ஸ் டேக்கு நீயும் மதர் ஆயிடுவ. சந்தோஷம் தானே? ஏட்டி ஏட்டி, என்ன சிட்டி? இப்ப எதுக்குடி கண்ணு கலங்குத? அத்தை, எனக்கு அம்மானா 6. என் மதனி சூடாமணிதான். இல்லத்த, ஞாபகம் தெரிஞ்சு அண்ணன் தானே என்ன சோறுட்டி பாராட்டி வளர்த்துச்சு. எனக்கு அண்ணன் தான் அம்மா. அம்மைக்கு அம்மையா, அப்பாவுக்கு அப்பாவா, எங்களுக்கு எல்லாமே எங்க அண்ணன் தானே. அண்ணனை பார்த்து ஒரு வாழ்த்து கூட சொல்ல துப்பில்லாம ஆயிட்டேன் நேத்து. இல்ல ரசிகே, இதெல்லாம் சும்மா இப்போதைக்கு நடக்கிற பிரச்சனை இல்ல. உங்க அண்ணன் கூடிய சீக்கிரம் சமாதானம் ஆயிடுவாரு. நீ என்னத்துக்குல கண்ணு கலங்குத? மைனி, நான் வேணா அத்தாங்கிட்ட போய் பேசி பார்க்கவா? வேணா சிவபாலா, நீ பேசினா அண்ணனுக்கு கோவந்தே அதிகமாகும். சரியில்ல, விடு விடு. சீக்கிரமா அவன் சமாதானம் ஆயிடுவான்ல, நம்ம நம்புவோம். நீ காப்பியை குடி. ஏட்டி, என் மனசு கரைக்குதியே. கடைசியில நான் தான் உன்னையும் உங்க அண்ணனையும் பிரிச்ச மாதிரி ஆயிருச்சு. அவனை நினைச்சாலே உன் கண்ணுல கண்ணீரா கொட்டுதேட்டி. விடுத்த, எல்லாம் என்னோட தலை எழுத்து. என்ன பண்றது? என்னடா இது? அதான் தெரியலையா கொலப்படி? உனக்கு உதவி செய்யலாம்ட்டு தான்லா நான் கேட்டேனா? இப்போ நீ கேட்டதானா செய்யணுமா? பாரு, உனக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் செய்ய வேண்டியதுதான் எனக்கு முதல் வேலையே. இப்ப அப்போ உன் தங்கச்சி ஸ்டேஷன்ல கொண்டு போய் விடுன்னு கேட்டப்போ நீ வாயவே திறக்கல. முடியாது, என்னோட பொண்டாட்டியை கிளினிக்ல விடுறதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். நீ வேணா ஆட்டோல போய்க்கோன்னு சொல்ல வேண்டியதானே? அப்போ உனக்கு வாய் வரல. சிலதெல்லாம் வெளிப்படையா சொல்ல முடியுமா என்ன? அவ்வளவு எனக்கு முக்கியம். அதான் எனக்கு தெரியுமே. அப்ப தெரிஞ்சுக்கிட்டே கேட்கலாம். இது ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கு. ஒரு பக்கம் அவளுக்கு எனக்காக அடிச்சுக்க, இன்னொரு பக்கம் நீ எனக்காக அடிச்சுக்க. நீங்களாம் அடிச்சுக்கும் போது தான் இந்த சமூகத்தோட ஒர்த் என்னன்ட்டு எனக்கே தெரியுது. இப்ப பாரு, நீ கூட நான் இல்லாம 2 வருஷம் என்ன 2 நாள் கூட இருக்க முடியாதுன்ட்டு தானே திரும்பி வந்தா. யாரு உனக்காக திரும்ப வந்தா? இந்த மாதிரி கனவு கோட்டெல்லாம் கட்டாத. அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னு நான் அப்பவே உன்கிட்ட சொல்லிட்டேன். பாஸ்போர்ட் ரெடி ஆயிட்டு இருக்கு. வந்ததும் நான் கிளம்பிடுவேன். நீ நல்ல புருஷன்தான். ஆனா இதெல்லாம் சொன்னா நீ ரொம்ப ஆடுவ. அதுக்காகவே நான் சொல்ல மாட்டேன்டா. எப்படி கலர்லாம் சூடா இருக்கா? அந்த கலர் கூட.
உங்க பொங்க சோறு வேணாம், உங்க புளியோதரையும் வேணாம். நீங்க கிளம்புங்க பிரசிடென்ட் சார். நான் போகணுமா? ஓய், 10 என்றதுக்குள்ள நீ கிளம்பல, என் அப்பாவுக்கு நடந்த மாதிரிதான் உனக்கும் நடக்கும். உன் தலை வழிய கோலப்பொடிய கொட்டி விட்டுருவேன். ஜாக்கிரதை. கொட்டு சந்தோஷம் தான். கோலப்பொடி விலையெல்லாம் ஏறி போய் கிடக்கு. அதை கோலம் போடுறதுக்கு மட்டும் பயன்படுத்துங்க, அது போதும். அம்புட்டியும் ஒட்டு கேட்டு தான் வரியா? ஆமா, ஒட்டு வேற கேக்குறாங்க. நீங்க 2 பேரும் பேசுறதா 7 ஊரு கேக்குதே. ரகசியமா பேசுறீங்க நீங்க. ஓ, உனக்கு அவ்வளவு தைரியமா? உன் வீட்டுக்காரி சூடாமணியோட சேர்ந்து நீ செஞ்ச சிலுமச்சத்தெல்லாம் நான் அவுத்துடுவா? ஏழு பாக்குதியா? ஏழு கோட்டிக்கார பையில. நான் ஏதோ தமாசுக்கு சொன்னா பெருசா பேசிக்கிட்டு. டேய், என்ன பேச்சுடா இதெல்லாம்? வர வர உனக்கு வெக்கமானமே இல்லாம போச்சு. நீ குடிநீர் ஆபீசரை பார்க்க போணும்னு சொன்னல, போ இப்ப கிளம்பு போ. இல்லை, ஒரு புருஷனோட கடமை பொண்டாட்டிக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுக்கறதாம்ல. குறவுதான் ஊர் கடமைலாம். நீ பண்ண கடமை எல்லாம் போதும், தயவு செஞ்சு இப்ப கிளம்பு. இதுவும் ஒரு கடமை தான். நீ சொன்ன உடனே கேட்டு கிளம்புத மதியா, அதுவும் பொண்டாட்டிக்கு புருஷன் செய்யற கடமை. சரி, நான் வாரேன். ஏலே, கண்ணத்துல கலர் பொடி இருக்குல்ல? என் பொண்டாட்டி வச்ச கலர் தானே, இருந்துட்டு போட்டோம். அதுவும் ஒரு அழகுதே. எப்படி?